சில நேரங்களில் கடவுள் தன் பக்தனுக்கு பக்தியை சோதிக்கிறான். ஒவ்வொரு சோதனையிலும் பக்தன் கடவுளை நெருங்குகிறான். ஆனால் இது எதையும் புரியாத பக்தர்கள் கடவுளை திட்டியும் அவரை விட்டு விலகவும் நினைக்கிறார்கள். நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை கொடுக்கதான் அந்த கடவுளும் உங்களுடன் சேர்ந்து போராடுகிறார். நீங்கள் செய்யும் தப்பினாலே உங்கள் வாழ்க்கை இவ்வளவு மோசமாக அமைந்திருக்கிறது. நீங்கள் செய்யும் புண்ணியத்தினால் உங்கள் வாழ்க்கை மிகவும் அழகாக மாறும். கடவுளும் சேர்ந்து உங்களுடன் கஷ்டப்படுகிறார் என்பதை மறந்துவிட்டு நீங்கள் கடவுளை திட்டிக் கொண்டும் கடவுளை விட்டு பிரிவதை பற்றியும் யோசிக்கிறீர்கள். நீங்கள் கேட்ட ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் உடனே அந்த கடவுளை நீங்கள் திட்டுகிறீர்கள். உங்களை பற்றியும் நீங்கள் என்ன தவறு செய்தீர்கள் என்று பற்றியும் யோசித்திருக்கிறீர்களா? இல்லை. கர்மா என்ன செய்கிறதோ அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது. கர்மா என்று உங்களை விட்டு விலகுமோ அன்றுதான் உங்கள் வாழ்க்கையும் அழகாகவும் நல்ல வளமாகவும் இருக்கும். உங்களை விட்டு கர்மாவை விலக்கதான் அந்த கடவுளும் நான் விரும்புகிறேன். நீங்கள் எல்லாம் நினைப்பது என்ன? கடவுள் நினைத்தால் அந்த கர்மாவை விட்டு எரிந்துவிட முடியாதா என்று. நீ செய்த தப்புக்கு நீ பலன் அனுபவித்துதான் ஆக வேண்டும். நீ தெரிந்தோ தெரியாமலோ செய்தாலும் அது தப்புதானே. ஆனால் அதை நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். நீ பெரிய பெரிய பிரச்சனையாக போகாமல் சிறிய பிரச்சனையாக மாற்றி தருவதுதான் கடவுள். நீ கும்பிடும் பொழுது அந்த சக்தியானது அது பிரச்சனையை சிறிதாக்கி சீக்கிரத்தில் உன் கர்மாவை முடிய வைக்கும். நான் சொல்வது உனக்கு புரியும் என்று நம்புகிறேன் தங்கமே. உனக்கான வாழ்க்கை அழகாக நிறைந்திருக்கிறது. ஒவ்வொரு நிமிஷமும் நீ ரசித்து ரசித்து வாழும் தருணத்தில் நான் அமைத்து வைத்திருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை கொடுத்து வளமுடன் வாழ வைப்பேன். இது உறுதி. நான் இருக்கிறேன். எப்பொழுதும் நான் உன்னிடம் சொல்வது, நான் உன்னை விட்டு செல்ல மாட்டேன், உன்னை விட்டு பிரிய மாட்டேன் என்றுதான். அது எப்பொழுதும் என் பேச்சோ என் வாக்கோ நான் மாற மாட்டேன். எவ்வளவு பெரிய கஷ்டப்பட்டாலும் அந்த கஷ்டத்தில் நானும் உன்னுடன் சேர்ந்து போராடி உன்னை காப்பேன். உன்னை போராடவும் உனக்கு சக்தியையும் கொடுத்து சீக்கிரத்தில் உன்னை அதிலிருந்து வெளியே வர வைப்பேன். கர்மா ஆனது சீக்கிரம் முடிந்துவிடும் தங்கமே. உனக்கான நாள் என்று அழகாக அமைத்து வைத்திருக்கிறேன். நல்லது நடக்கப் போகிறது. ஷீரடியிலிருந்து நான் உனக்கு இந்த வாக்கை கொடுத்திருக்கிறேன். உன் கர்மாவானது உன்னை விட்டு விலகும். சந்தோஷமானது உன்னை நெருங்கும். எந்த ஒரு பயமும் வேண்டாம். உன் நலனுக்காக உன்னிடம் நான் தட்சணை கேட்பது நம்பிக்கையும் பொறுமையும். வாழ்வில் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக இருப்பாய். தீர்காயுசுடன் சந்தோஷமாக இருப்பாய். எதையும் நினைத்து கவலைப்படாதே. சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் சாயப்பா உன் கூடவே இருப்பேன். தைரியமாக இரு. ஓம் சாய்ராம்.